டே 4ங்க. டே 4க்கான டாபிக் என்னன்னா டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் தாங்க. வாங்க பார்க்கலாம். 15 பாய்ஸ் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து 20 டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா 10 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு பாய்ஸ் வேணும்னு சொல்லி கொஸ்டின்ங்க. எவ்வளவு பாய்ஸ் வேணுங்க? 30 பாய்ஸ் தேவைங்க. 30 பாய்ஸ் இருந்தா அந்த ஒர்க்கை வந்து 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி இருக்கலாங்க. என்ன ரீசன்னா வாங்க ஈஸியா ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் நல்லா எழுதிக்கிங்க. 15 பாய்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 20 டேஸ்ங்க. அதுவே 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு பாய்ஸ் தேவைன்னு சொல்லித்தானே கொஸ்டினுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ரெண்டு சைடு வேல்யூ தெரிஞ்சதா அது பைக்கு மேல போடுங்க. ஏன்னா 15 20ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த ரெண்டு வேல்யூ எடுத்து பைக் மேல போடுங்க. 15 into 20 பை கீழே என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்குமேங்க. 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு பாய்ஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒரே ஒரு வேல்யூ தெரிஞ்சதை எடுத்து பைக் கீழே போடுங்க. இப்ப சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 0 0 கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபைனலா என்னங்க வரும்? 15 into 2 வருமாங்க. 15 into 2 ஓட ஆன்சர் என்னங்க? 30 பாய்ஸ் இருந்தாங்கன்னா 10 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நீங்க இதே போல டிப்ஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. 100 டேஸ் முடிக்கும் போது நீங்க எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்றதுக்கு நம்ம சேனல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன எக்ஸாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.